உலகெங்கும் உள்ள ஜி தமிழர்களுக்கு காலை வணக்கம். உணவில் நஞ்சு கலந்து விடுகிறது. நஞ்சு என்றால் பழைய சோறு, பழைய குழம்பு சாப்பிடுவதால் அது ஃபுட் பாய்சன் என்பார்கள். அது உணவில் நஞ்சு கலந்து விட்டது என்பார்கள். இதனால் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மயக்கம் ஏற்படும். இது சாதாரணமாக வீடுகளில் ஏற்படுவது. இப்பொழுது உள்ள எண்ணெய்களில் அதிக அளவு நஞ்சு பொருட்கள் இருப்பதால் அதுவே மயக்கத்தை உண்டு பண்ணும். இது மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது பல பிரச்சனைகளை கொண்டு வரும். இதில் ஏனென்றால் நாம் செல்வது மயக்கத்தினால். இந்த நிலைக்கு இருப்பவர்களுக்கு உணவில் உள்ள நஞ்சு பொருட்களை வெளியேற்ற இது கிராமப்புறங்களில் பயன்படுத்தும் மருந்து. ஏனென்றால் நகரங்களில் இது அழகு சாதனங்களாக தெருக்களில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதன் பலன் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு இது அழகு பொருள் என்றுதான் தெரியும். அழகு பொருள் என்றால் ஆபத்து. இது முள் அதிகமாக உள்ள சப்பாத்தி கல்லி என்பார்கள். இந்த சப்பாத்தி கல்லி எங்கும் முள் இருக்கும். இதனால் இதை அதிக கவனத்துடன் இதை பறிக்க வேண்டும். இது பறிக்கும் பொழுது கைகளிலும் முகங்களிலும் தெரியாமல் நாம் கிட்டே முகத்தை கொண்டு போனால் முகத்திலும் முள் குத்துவிடும். ஆனால் முள் தெரியாது குத்திருப்பது. குறைந்தது 3 நாள் 5 நாள் அந்த வலிகளுடன் இருந்து அது சிறிது சீழ்பிடித்து தானாக வெளிவரும். இந்த முற்களில் உள்ள சப்பாத்தி கல் என்பார்கள். இது பாதமுள்ளி என்று மாற்று பெயர் உண்டு. சப்பாத்தி போல் உள்ளதால் இது சப்பாத்தி கல் என்றும், இது பாதங்களில் பட்டு முள்கள் அதிகமாக இது தைத்துவிடும். அதனால் பாதமுள்ளி என்றும் இதை சொல்வார்கள். இந்த பாதமுள்ளியை முள் நீக்கி இப்பொழுது வைத்துள்ளோம். ஏனென்றால் இதை தொடுவதற்கே அச்சமாக இருக்கும். முள் குத்திவிடும். சிறுவர்களை கண்டிப்பாக தொடவிடக்கூடாது. ஏனென்றால் தொட்டவுடன் 100 முள்ளாவது குத்திவிடும். ஒரு முள் குத்தினால் பிடுங்கி விடலாம். 100 முள்கள் குத்தி இருக்கும்போது குத்திய இடம் கூட தெரியாது. அந்த அளவுக்கு இது ரொம்ப சிறிய அளவான முள். இந்த முள் செடியில் அனைத்து மருத்துவமும் உள்ளது. விஷத்தன்மை உள்ள உணவு சாப்பிட்டவர்களுக்கு இது சிறந்த மருந்து. இதையுடன் மிளகு சேர்க்கவும். மிளகு சேர்க்கும் பொழுது எந்த அளவுக்கு விஷத்தன்மை இருந்தாலும் வெளியேற்றும். மிளகு 10 மிளகு எடுத்துக்கொண்டால் போதும். இதனுடன் சேர்த்து வெல்லம் சேர்க்க வேண்டும். வெல்லம் சேர்க்கும் பொழுது உள்ளே உள்ள நஞ்சு பொருள்களை வெளியேற்ற வல்லது. இந்த வெத்தலையை பயன்படுத்தும் பொழுது, வெத்தலை இது தாம்பூலம் என்பார்கள். தாம்பூலம் இல்லாத கல்யாணமும் இல்லை, கோயில்களில் விசேஷங்களும் இல்லை. தாம்பூலம் என்றால் வெத்தலை என்றே மறுபெயர். தாம்பூலத்தில் வைப்பதற்கே வெத்தலை பிறந்தது. வெத்தலையை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்றால் பசியை தூண்டக்கூடியது. ஜீரணம் ஆகாத அதிக அளவு நாம் கல்யாண வீட்டில் சாப்பிட்டு விட்டு செமிக்க முடியாமல் திரும்பும்போது ஒரு வெத்தலை பாக்கை சாப்பிட்டால் கண்டிப்பாக செமிக்கும். நாம் உடலில் தெரியாமல் இருக்கும் நச்சுகளை வெளியேற்ற வல்லமை வாழ்ந்தது இந்த வெத்தலை. உணவில் விஷத்தன்மை இன்று சமைத்த குழம்பு சோறு மறுநாள் வைத்தால் அது கண்டிப்பாக நஞ்சாக மாறும். ஏனென்றால் இப்பொழுது காய்ச்சிய உணவு மறுநாள் வரை தாங்குவது கிடையாது. 3 மணி நேரத்திற்கு பின் அதில் அடிக்கப்பட்ட நஞ்சு பொருள்கள் அனைத்தும் வெளியாகி நமக்கு குழந்தைகளுக்கும் அவதிக்குள்ளாக்கும். ஒரே வீட்டில் 5 குழந்தைகள் கூட மயங்கி விழுந்து நாம் பார்த்திருக்கிறோம். காளான்கள் இயற்கையாக பறிப்பார்கள் கிராம பகுதிகளில். அந்த காளான்களில் நஞ்சு காளான்கள் என்று சிலருக்கு தெரியாது. நல்ல காளான் என்றால் அந்த காளானை அந்த பூச்சிக்கள் புழுக்கள் போய் சாப்பிடும். புழுக்கள் சாப்பிடாத காளான்கள் நஞ்சு காளான்கள். அதை தெரியாமல் யாராவது பறித்து கொண்டு வீட்டில் சமைத்தால் அது நஞ்சுணவாக மாறி அந்த வீட்டில் சாப்பிட்ட அனைவரும் மயக்கத்திலே இருப்பார்கள். சாப்பாட்டில் பல்லி விழுந்து விட்டால் எல்லோரும் அந்த வீட்டில் மயக்கத்தில் இருப்பார்கள். மயக்க நிலைக்கு கண்டிப்பாக 3 நாட்கள் மருத்துவம் செய்ய வேண்டும். காளான்கள் நஞ்சு காளான்கள் சாப்பிடுவதால் கண்டிப்பாக மயக்கம் ஏற்படும். நஞ்சு காளான்கள் சிறிதளவு மஞ்சள் நிறமாக இருக்கும், நீல நிறமாக இருக்கும், கருப்பு நிறமாக இருக்கும். அவைகளே நஞ்சு காளான். அல்லது ரப்பர் போல் அதை பிக்க முடியாது. எந்த பூச்சிகளும் அந்த காளான்களை தொடாது. ஏனென்றால் கிராம பகுதிகளில் இந்த காளான்களை உண்பதில் அதிக போட்டிகள் உண்டு. மழை காலத்தில் மழை பெய்து இடி இடித்து மின்னல் அடித்தவுடன் அந்த புற்றுக்களில் உள்ள காளான் தானாக வெடிக்கும். இந்த நல்ல காளானா அல்லது நஞ்சு காளானா அல்லது மரக்காளானா என்று அவர்களுக்கு தெரியாமல் அதை சாப்பிட்டு விட்டு மயங்கி விழுந்து விடுவார்கள். அந்த மயங்கி விழுந்த நேரத்திலும் இந்த சப்பாத்தி கல்லியை நாம் மருந்தாக பயன்படுத்தி அவர்களுக்கு கொடுக்க அந்த மயக்கத்திலிருந்து விடுபடுவார்கள். முதல் உதவியாக இதை கொடுக்க மருத்துவமனை செல்லும் முன்பே நன்றாகிவிடும் அந்த மயக்கம்.
முதல் உதவி என்று சொல்வதற்கு ஏனென்றால் எல்லோருக்கும் பயம் ஒன்று உண்டு. விஷம் கலந்த உணவை சாப்பிட்டு விட்டு நாம் நிற்கிறோம் என்று பாதி பயத்திலேயே இறந்து விடுவார்கள். பாம்பு கடித்து இறந்தவர்கள் கொஞ்சம் பேர், கடித்ததே என்று நினைத்து இறந்தவர்கள் அதிகம் பேர். அதனால் பயம் ஒன்றுதான் ஆளை பயமுறுத்தியே கொன்றுவிடும். இந்த சப்பாத்தி கல்லியை பொடியாக நறுக்கி உள்ளார்கள். இந்த சப்பாத்தி கல்லியை முள் நீக்கி இந்த சிறு துண்டுகளாக்கி இதை கூழாக்க வேண்டும். இதனுடன் மிளகு சேர்க்க வேண்டும். 10 மிளகு அளவுக்கு சேர்த்து இந்த கலவையுடன் கலக்க வேண்டும். இதனுடன் நாம் வெல்லம் சேர்க்கலாம். கிராம பகுதிகளில் தேன் சேர்ப்பார்கள். தேன் அங்கு அதிகம் கிடைப்பதால் உடனே தேனை பயன்படுத்துவார்கள். வெல்லம் சேர்த்தாலே போதுமானது. இந்த வெல்லத்தை சேர்த்த கலவையை சேர்த்து நன்றாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இதை எடுத்து வெத்தலைக்குள் மடித்து இதை மென்று சாப்பிட அந்த உணவில் உள்ள விஷத்தன்மை வெளியாகும். கண்டிப்பாக உணவு நஞ்சை மட்டும்தான் வெளியேற்றும். வேறு கடையில் விற்கும் விஷத்தன்மை வாய்ந்த விஷங்களை வாங்கி சாப்பிட்டு விட்டு இதை சாப்பிட்டால் பலன் கிடைக்காது. வெல்லம் அதிகமாகத்தான் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த சப்பாத்தி கல்லியில் பிசுபிசுப்பு அதிகமாக இருக்கும். பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருப்பதால் இது உடலில் உள்ள விஷத்தை வழித்து வெளியே கொண்டு வந்துவிடும். தேல் கடித்தாலும் சரி, பூரான் கடித்தாலும் சரி, வெத்தலையில் மிளகு வைத்து தான் கொடுப்பார்கள். ஏனென்றால் வெத்தலையானது அவ்வளவு மருத்துவத்தன்மை வாய்ந்தது. இந்த வெத்தலையில் மருந்து சேர்க்காத சித்தர்களே கிடையாது. வெத்தலையில் மருந்தை தடவி சிறுவர்களுக்கு வெறும் வெத்தலையை கொடுத்தாலே சரியாகிவிடும். இதில் பிசுபிசுப்பு தன்மை ஏற்படும். இந்த பிசுபிசுப்பு தன்மை இருப்பதால் உடலில் எங்கு விஷத்தன்மை இருந்தாலும் அந்த விஷத்தன்மையை வெளியேற்றும். இது சோற்றுக்கற்றாழையில் இந்த அளவுக்கு பிசுபிசுப்பு கிடைக்காது. இந்த அளவுக்கு எடுத்தால் போதுமானது. இதை மெதுவாக மடிக்க வேண்டும். மடித்து வெத்தலையை சாப்பிடுவது போல் நாம் சாப்பிட்டால் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியாகும். இந்த ஃபுட் பாய்சன் என்ற உணவில் விஷம் கலந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மருந்து நிவர்த்தி தரும். இது அல்லாது வேறொரு விஷமாக இருந்தால் கண்டிப்பாக இது வேலை செய்யாது. கடைகளில் வைக்கும் விஷங்களை சாப்பிட்டு விட்டு இந்த மருந்தை பயன்படுத்த வேண்டாம். இதை ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து இந்த வெத்தலையில் வைத்து மெதுவாக நாம் மடித்து நாம் இனிப்பான வெத்தலை போடுவது போல் நாம் செய்து அப்படியே சாப்பிட்டோம் என்றால் உடலில் உள்ள விஷங்களை வெளியேற்றும். இது வெத்தலை பாக்கு நாம் சாப்பிடுவது போல் இருக்கும். இப்பொழுது உள்ள இனிப்பு வெத்தலை என்பார்கள், ஸ்வீட் பீடா என்பார்கள். அந்த ஸ்வீட் பீடாவை போல் இது இருக்கும். வேறு எந்த மாற்றமும் இருக்காது. ஏனென்றால் அதிக அளவில் இதில் வெல்லம் சேர்த்திருப்பதால் இதை விரும்பி சாப்பிடலாம். எவ்வளவு மயக்கமாக இருந்தாலும் அந்த மயக்கத்திலிருந்து விடுபட இந்த மருந்து பயன்படும். இது சிறியதாக இருந்தாலும் இதனுடைய செயல் பெரியதாக இருக்கும். உணவில் நஞ்சு இருந்தால் கண்டிப்பாக இந்த மருந்தை சாப்பிட்டு பிழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு அல்லது மலம் அடிக்கடி வெளியாகும் தருணத்தில் அந்த குழந்தைகளுக்கு மலம் வெளியாகுவதை தடுக்க மருத்துவத்தை பார்ப்போம். இதற்கு காரணம் குழந்தைகள் கண்ட பொருள்களை எடுத்து சாப்பிடுவதால் மலம் அடிக்கடி வெளியாகிறது. வயிற்றுக்கு சேராத உணவுகளை சாப்பிடுவதாலும் அடிக்கடி வயிற்றுப்போக்காகவும் மலம் கழிந்து கொண்டே இருக்கும். இதற்கு இப்பொழுது நவீன முறையில் அதற்கு ஒரு ட்ரவுசர் போல் ஒரு பையை தைத்து விடுகிறார்கள். அதில் குழந்தை வெளியே இருந்தாலும் அதற்குள்ளேயே வெளியே போகும்படி செய்து விடுகிறார்கள். அது வெளியே போனது தெரியாமல் 2 மணி நேரம் கழிக்க அந்த மலம் கழித்த வாடை குழந்தையினுடைய உடலில் பட்டு புண்ணாக மாறும். அல்லது அந்த வாடை சேராமல் குழந்தைக்கு ஒவ்வாமையாக ஏற்படும், வாந்திகள் வரும். இது யாருக்கும் தெரியாது. அது பெரிய தவறான செயல். கண்டிப்பாக குழந்தை வெளியே இருந்தால் மலம் கழித்தால் கண்டிப்பாக கழுவ வேண்டும். கழுவாமல் விட்டால் அது குழந்தைகளுக்கு நோயை உண்டாக்கும், வாந்தியை உண்டாக்கும். பால் கொடுக்கும் தாய்மார்கள் வெயிலில் சுற்றி கொண்டு வந்துவிட்டு பின்பு தாய்ப்பால் கொடுக்க குழந்தைகளுக்கு அடிக்கடி வெளியாகும். தாய்மார்கள் மாம்பழம் சாப்பிட்டு தாய்ப்பால் கொடுத்தாலும் அது குழந்தைக்கு சேராது. மாந்தம் என்று சொல்வார்கள். மாந்தம் போல் அடிக்கடி வெளியே போகும். அடிக்கடி வெளியே போகாமல் இருக்க இப்பொழுது இந்த மருத்துவத்தை பார்ப்போம். அதற்கு மாதுளம் பூ, இந்த மாதுளம் பூவை நாம் காய வைத்து அதை இடித்து பொடி செய்து வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குழந்தைகள் உள்ள வீடுகளில் இந்த மாதுளம் பூ அதிகமாக பயன்படும்.
ஏனென்றால் இந்த வயிற்றுப்போக்கையும் வயிற்று கடுப்பையும் அடிக்கடி மலம் போவதையும் தடுக்க இந்த மாதுளம் பூக்கள் பயன்படும். மாதுளம் பூக்கள் கிடைக்காத இடங்களில் மாதுளம் பழத்தினுடைய தோல்களை நாம் பயன்படுத்தலாம். அதனுடன் சேர்த்து மிளகாய் வத்தல் ஏனென்றால் இந்த மிளகாயின் வத்தலினுடைய பயன் அதிக காரத்தன்மையாகவும் இருக்கும். இந்த காரத்தன்மை இருப்பதோடு இல்லாமல் இது நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். அதிக அளவுக்கு கொடுத்தால் கெட்டதை உண்டு பண்ணி வயிற்றுக்குள் எரிச்சலை உண்டு பண்ணும். குறைந்த அளவு கொடுத்தால் இது மருந்தாக மாறும். அடிக்கடி மலம் போகும் குழந்தைகளுக்கும் இந்த மிளகாயினுடைய காரத்தன்மை உள்ளே உள்ள நாக்குப்பூச்சி, சிறு புழுக்கள், குடலில் உள்ள புழுக்களை வெளியேற்றும். இந்த மிளகாய் வற்றல் நெய் இதனுடன் சேர்க்கிறோம். நெய் சேர்க்கும்போது வயிற்றுக்குள் புண்ணாக இருந்தால் இந்த நெய் ஆற்றிவிடும். இந்த புண் போல் இருக்கும் குடல்களில் குழந்தைகளுக்கு தெரியாது. அதனால் அடிக்கடி மலம் வெளியேறி கொண்டே இருக்கும். மலம் வெளியேறி கொண்டே இருக்கும்போது இந்த நெய்யை பயன்படுத்த அந்த மலம் அடிக்கடி போவதை தடுக்கலாம். இதற்காக பனை வெல்லம் சேர்க்கலாம், அல்லது மண்டை வெல்லம் என்று சொல்வார்கள், கரும்பு வெல்லம், கரும்பு சர்க்கரை என்பார்கள். இந்த வெல்லத்தையும் சேர்க்கலாம். உங்கள் வீட்டில் கிடைக்கும் எந்த வெல்லமாக இருந்தாலும். ஏனென்றால் குழந்தை அடிக்கடி வெளியே சென்று மலத்தை வெளியே கழிப்பதால் அதற்கு நோய் உண்டாகும், காய்ச்சல் உண்டாகும். நடக்க முடியாமல் தவழ்ந்து கொண்டிருக்கும் குழந்தை தவக்கவும் முடியாமல் படுத்த இடத்திலே இருக்கும். இந்த நிலைக்கு வராமல் தடுக்க இந்த வெல்லத்தையும் இதனுடன் பயன்படுத்த வேண்டும். இந்த மருந்து தயாரிக்கும் முறை: இந்த மாதுளம் பூவை காய வைத்து பொடி செய்து வைத்துள்ளோம். மாதுளம் பூவை காய வைத்து பொடி செய்து வைத்துள்ளோம். இந்த பொடியை பயன்படுத்த வேண்டும். ஒரு பூ அளவுக்கு போதுமானது. ஒரு பூ என்றால் மாதுளம் பூ, இது பிஞ்சு பூவும் ஒன்றுதான். இந்த அளவுக்கு எடுக்கும் பொழுது இது 3 குழந்தைகளுக்கு வரும். அதனால் இதை காய வைத்து பார்க்கும் பொழுது 2 சிட்டிகை அளவுக்கு நாம் எடுத்துக்கொண்டால் போதுமானது. 2 சிட்டிகை அளவுக்கு இந்த மாதுளம் பூவை காய வைத்து எடுத்த பொடியையும், மிளகாய் பொடி 1 சிட்டிகை அளவும், நெய் 1 ஸ்பூன் அளவும், வெல்லம் தேவைக்கேற்ப சேர்த்து கொள்ளலாம். இதை குழைத்து குழந்தையின் நாக்கில் தடை வர வயிற்றுப்போக்கு, வயிற்று கடுப்பு என்று சொல்வார்கள், அடிக்கடி மலம் கழிக்கும் குழந்தைகளுக்கு இது மருந்தாக பயன்படும். இப்பொழுது இந்த மருத்துவத்தை காண்போம். இந்த மாதுளந்தோலை காய வைத்து பொடி செய்ததில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொண்டால் போதும். 1/4 ஸ்பூன் மாதுளந்தோல் என்றால் அதைவிட குறைவாக மிளகாய் வற்றல் அரைத்திருக்கும் தூள்களில் சிறிதளவு 1 சிட்டிகை அளவு சேர்த்தால் போதுமானது. சரிக்கு சரி கண்டிப்பாக போடக்கூடாது. மாதுளந்தோல் 5 கிராம் என்றால் மிளகாய் பொடி 1 கிராம் அளவுக்கு இருந்தால் போதுமானது. நெய்யானது கண்டிப்பாக 1 ஸ்பூனுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த காரத்தையும் மாதுளந்தோலின் துவர்ப்பையும் அடக்க வல்லது இந்த நெய். இந்த பொருள்களை 3ம் கலக்கும் பொழுது இதனுடன் சேர்த்து வெல்லம் சேர்க்க வேண்டும். வெல்லம் தேவைக்கேற்ப எவ்வளவு வேண்டுமானாலும் சேர்க்கலாம். குழந்தைக்கு இந்த மருந்து கார்ப்போ, கசப்போ, துவர்ப்போ இருக்கக்கூடாது, இனிப்பாக இருக்க வேண்டும். அதனால் கண்டிப்பாக வெல்லம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தால் தவறில்லை. ஆனால் மருந்து கண்டிப்பாக வேலை செய்யும். இதில் ஒரு நெல்லிக்காய் அளவு கொடுக்க இந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி வெளியே போகும் மலத்தை கழிக்கும் குழந்தைகளுக்கு வலிகள் இல்லாமல், மலம் அடிக்கடி போகாமலும், இரத்தம் மலத்தினுடன் வெளியேறாமலும் அந்த குழந்தைகளுக்கு சுகமாகும். நம் முன்னோர்கள் சுலபமாக எல்லாவற்றிற்கும் இந்த மருந்தை பயன்படுத்துவார்கள். இப்பொழுது குழந்தைக்கு சிறிய வலி ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு சென்றால் குறைந்தது 1000 ரூபாய்க்கு மேல் வரும். அந்த மருத்துவ செலவை குறைக்க இந்த மருந்தை பயன்படுத்தலாம். இந்த மாதுளந்தோல், மிளகாய் வத்தல், நெய், வெல்லம் இதை சேர்த்து வைத்ததால் பஞ்சாமிர்தம் போல் இருக்கும். இதை எந்த குழந்தையும் விரும்பி சாப்பிடும். இதில் உள்ளதை ஒரு குழந்தைக்கு கொடுத்தோம் என்றால், நான் கையில் வைத்திருக்கும் இந்த அளவு ஒரு குழந்தை கொடுத்தால் அந்த குழந்தை ஒரே மறுநாள் முதல் இந்த அடிக்கடி மலம் கழிக்கும் பழக்கம் நின்று வயிற்றுக்குள் புண் இருந்தாலும் மாறி குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். இந்த முறையை நீங்கள் கையாள வேண்டும். இது அதிகமான செலவும் வராது,
குழந்தைகளுக்கு எந்த ஒரு உபாதையும் வராது. எந்த குழந்தையாக இருந்தாலும் கண்டிப்பாக கொடுக்கலாம். குழந்தைகள் மட்டுமல்ல, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு இதுபோல் 3 மடங்கு கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். குழந்தை பெற்ற தாய்மார்கள் அடிக்கடி மலம் கழிப்பார்கள். ஏனென்றால் அந்த சூடு ஒத்துக்கொள்ளாது. அதனால் நடக்க முடியாமல் போய்விடும். அந்த நடக்க முடியாமல் போவதால் அந்த பெண்களுக்கு இந்த லேகியம் போல் உள்ள, இந்த பஞ்சாமிர்தம் போல் உள்ள இந்த மருந்தை நீங்கள் கொடுக்க அவர்களுக்கு உள்ள வயிற்றுப்போக்கு அடிக்கடி இல்லாமல் நல்லபடியாக சுகமாகவும் இனிமையாகவும் இருக்கும். இந்த மருந்தை சாப்பிட அவர்கள் விரும்புவார்கள். இந்த முறையை பயன்படுத்தி அடிக்கடி மலம் கழிக்காமல் இருக்க குழந்தைகளுக்கு இந்த மருந்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மருந்தை தாய்மார்கள் கண்டிப்பாக செய்து தாங்கள் குழந்தைகளை அடிக்கடி மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் அபிநயா என்ற குழந்தைக்கு அவர்களுடைய தாய் எழுதியிருக்கிறார். அந்த குழந்தைக்கு உடலில் தோல் நோய் போலும் உடலில் அதிகமாக தடித்தும் இருக்கிறது, சளி பிடிக்கிறது என்று எழுதியிருக்கிறார். கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு வந்ததற்கு போல் எல்லா குழந்தைகளுக்கும் நிறைய நாம் தமிழகம் எங்கும் வந்த குழந்தைகளுக்கும் இந்த மருத்துவம் செல்லும். குழந்தைகளை கண்டிப்பாக குளிப்பாட்டிய பிறகு உடலை நன்றாக துவட்டி அந்த குழந்தைகளுக்கு கை கால்களில் தேங்காய் எண்ணெயை தடவ வேண்டும். உடல் முழுவதும் தடவினால் கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு சளி பிடிக்காது. இந்த குழந்தைகளுக்கு சளி பிடிக்காமல் இருக்க நாம் ஓமவல்லி இலையிலிருந்து சாறு ஒரு 10 சொட்டு எடுத்து தேன் கலந்து கொடுக்க சளி நிவர்த்தியாகும். ஓமவல்லி சாறு 10 சொட்டு எடுத்து சமமாக தேன் கலந்து கொடுக்கவும். இந்த முறையை கையாள அந்த குழந்தைகளுக்கு சளி பிடிப்பது நின்றுவிடும். இந்த குழந்தைக்கு உடலில் திட்டாக சிவப்பு நிறமாக தோல் இருக்கிறதாம். அடிக்கடி அரிப்பு வருகிறது என்று இருக்கிறார்கள். அரிப்பு, தோலில் சிவந்த நிறம் வந்தாலே குழந்தைகள் சரியாக மலம் கழிக்கவில்லை என்றுதான் பொருள். அந்த குழந்தைகள் மலம் கழிக்க உடலில் உள்ள தோலில் உள்ள நோய்கள் மாறும். உடலில் உள்ள அசுத்தங்கள் குடலுக்குள்ளேயே தங்கியிருந்தால் உடலில் அந்த துர்நாற்றம் சென்று தோள்களில் அரிப்பு ஏற்படும். அதே போல்தான் இந்த குழந்தைக்கு உடலில் அரிப்புகளும் சிவந்த நிறமாக இருக்கிறது. இது நோய் அல்ல, இந்த குழந்தைக்கு மலச்சிக்கல் தான். மலச்சிக்கல் கண்டிப்பாக வெளியேற்ற வேண்டும். உடலுக்குள் உள்ள அழுக்குகள் வெளியாகாமல் இந்த தோல் சிவந்த நிறங்கள் மாறாது. தினமும் இந்த குழந்தைக்கு மாலை வேளையில் மலை வாழைப்பழம் அல்லது செவ்வாழைப்பழம் கொடுத்து வர வேண்டும். குழந்தைகளுக்கு அதிகமாக மருந்துகளை கொடுக்கக்கூடாது. இவர்கள் பல வகையான கிரீம்களையும் மருந்துகளையும் தோலின் மேல் தடவுகிறார்கள். தோலின் மேல் தடவினால் கண்டிப்பாக சரியாகாது. எப்படி நாம் வீட்டுக்குள் செல்ல பூட்டை திறக்கிறோமோ அதே போல் நம் வயிற்றுக்குள் இருக்கும் மலச்சிக்கலை திறந்து விட்டால் எல்லாமே சரியாகிவிடும். மலச்சிக்கல் போக அவர்களுக்கு உடல் சுத்தமாகும். உடல் மட்டுமல்ல, தோல், குடல் அனைத்தும் சுத்தமாக உடலில் உள்ள துர்நாற்றங்கள் வெளியேற தோலில் சிவந்த நிறங்கள் தானாக மாறும். அரிப்பு இருப்பதால் இந்த குழந்தைக்கு கண்டிப்பாக பானைக்கரம் கொடுக்க வேண்டும். பானக்கரம் என்றாலே வாழைப்பழம், வெல்லம், புளி. இந்த பானக்கரத்தை கொடுக்க குடல் சுத்தமாகும். குடலில் உள்ள அழுக்குகள் வெளியாகும். அரிப்பு என்பதே இந்த குழந்தைக்கு இல்லாமல் போய்விடும். இவர்கள் சாப்பிடும் உணவுகளை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த உணவில் பல வகையான எண்ணெய்கள் சேர்ந்த பலகாரங்கள் கொடுப்பார்கள். கண்ட உணவுகளை சாப்பிட்டாலும் இந்த அரிப்பு ஏற்படும். இவர்கள் இறுக்கமான உணவு, ஏனென்றால் அவர்கள் சப்பாத்தி, ரொட்டி இந்த உணவுகள் இந்த குழந்தைகளுக்கு பொருந்தாது. கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்கு ஒரு நேரமாவது நல்ல ஒரு பச்சரிசி சாதம் கொடுத்தால் வயிற்றை சுத்தம் செய்துவிடும். அல்லது கூழ் என்றால் கம்மங்கூழ் அல்லது சோளக்கூழ் 1 டம்ளர் அளவுக்கு கொடுக்க மலத்தை இலக்கி வெளியேற்றிவிடும். அது அல்லாது விளக்கெண்ணெயை 1 ஸ்பூன் அளவுக்கு தினமும் கொடுக்க குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் சரியாகும். மலச்சிக்கல் சரியானாலே இவர்கள் தோலில் உள்ள நிறங்கள் மாறி தோல் தானாக தன்னிலை அடையும்.
ஏனென்றால் மலத்தில் உள்ள அழுக்குகள் குடல் வழியாக சதைக்கு சென்று அந்த சதை இந்த மலத்தினுடைய துர்நாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தோல் வழியாக வெளியேற்ற முடியாமல் அவை சிவந்து விடுகின்றன. அந்த துர்நாற்றம் அரிப்பாக மாறும். நாங்கள் எந்த மருந்து சாப்பிட்டாலும் கேட்கவில்லை என்றால் இந்த பானக்கரம் வாரம் ஒரு முறை கொடுக்க இந்த குழந்தைகளுக்கு தோல் நோய் சரியாகும். இது ஒரு நோய் அல்ல, நீங்களாக ஏற்படுத்தும் நோய். இதற்கு நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சைவ உணவே கொடுக்க வேண்டும். கறி, மீன், முட்டைகளை கொடுத்தால் அரிப்பு கூடி அந்த குழந்தைகள் அவதிக்குள்ளாவார்கள். இந்த குழந்தைகளுக்கு தட்டை பயிறு, மொச்சை பயிறு, கத்தரிக்காய் இவைகளை கொடுக்க வேண்டாம். பானக்கரம் கொடுத்து உடல் நல்ல நிலைக்கு வந்த பிறகு எதை வேண்டுமானாலும் நீங்கள் கொடுக்கலாம். தோலில் உள்ள நிறங்கள் மாறும். அந்த தோலில் உள்ள நிறங்கள் மாற கண்டிப்பாக வேப்பலையை கொதிக்க வைத்து அந்த தண்ணீரால் கை கால் உடல்களை கழுவி வர தோல் பழைய நிலையை அடையும். சிவந்து இருக்கும் இடங்களில் எல்லாம் வேப்பலை மஞ்சளை இரவு நேரத்தில் போட அரிப்புகள் மாறி தோலில் உள்ள நச்சு கிருமிகள் வெளியாகி அந்த குழந்தை நன்றாக இருக்கும். இந்த அரிப்பு குணமாக பானக்கரம் கொடுத்து குழந்தைகளுக்கு இந்த தோல் நோய் வராமல் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.